அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7ல் கிரகம் இருக்கிற ஜாதகர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா எல்லா ஜோதிடர்களுமே அல்லது எல்லா மக்களுமே என்ன நம்புறாங்க அல்லது என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தா 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன் அல்லது நீச்ச கிரகம், வக்ர கிரகம், அஸ்தங்க கிரகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருந்ததுன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. அப்போ அது திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே அணுகுறாங்க. இது முற்றிலும் தவறான நம்பிக்கை, தவறான புரிதல் அப்படிங்கறத நம்ம சொல்றது. ஏன் தவறான புரிதல், ஏன் தவறான நம்பிக்கை அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் சார்ந்த நபர்களை வாழ்க்கை துணையாவோ, ஃப்ரெண்ட்ஸாவோ, சமூகத்திலேயோ அல்லது கிளைண்டாவோ, கஸ்டமராவோ, வாடிக்கையாளராவோ ஏதோ ஒரு வகையில ஆப்போனண்டா அவங்க கூட நம்ம டீல் பண்ணியிருக்கோம். செயல்திறன் மிக்க ஒரு ஈகோ நிறைஞ்ச ஒரு கேரக்டர் கூட நம்ம செயல்பட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதே போல நம்மளோட எனர்ஜியும் நம்மளோட வேகமும் நம்மளோட கோபமும் அங்க வெளிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சோ 7ல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த நபர்கள், சூழல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் ஏதோ ஒரு வகையில இந்த கரண்ட் லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பாசிபிள் உண்டு. ஜாதகம் அப்படிங்கிறது சில விஷயங்களை கோஇன்சிடென்டா நம்ம கிட்ட வந்து சேர்க்கும். அப்படித்தான் 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ரீதியான சம்பவங்களையோ நபர்களையோ நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா நம்ம இருக்கிற விதம், நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துற விஷயங்கள், இது எல்லாத்தையும் சரியான முறையில வச்சுக்கிறது மூலமா அப்படி கோஇன்சிடென்டா நடக்கக்கூடிய சில விஷயங்களை, சம்பவங்களை, நபர்களை சரியா ஹேண்டில் பண்ணிட முடியும். அல்லது அவங்க நம்ம லைஃப்ல வராமையே போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க உங்க ஆழ்மன கர்மாவை பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க, மெச்சூரிட்டியா வச்சுக்கிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களை ஈர்க்கிறதுக்கான எபிலிட்டியே உங்ககிட்ட இல்ல. நீங்க வேற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல ஈர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் சம்பவம் உங்களுக்கு வரப்போறதே கிடையாது. இதுவும் பாசிபிள் தான். எப்படி 7ல இருக்க கிரகத்துக்கு ஏத்த சம்பவங்கள் நடக்கும்னு அடிச்சு சொல்றது பாசிபிளோ, அதே போல கான்சியஸோட, கனிவான குணத்தோட, மெச்சூரிட்டியான குணத்தோட வாழும்போது அப்படியான நபர்களை, சம்பவங்களை நடக்காம வைக்கிறதும் பாசிபிள் தான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான மனமோ, கனிவான குணமோ, நிறைய நாலேஜும், சிறந்த வாழ்க்கை பாதையும் உங்க ஜாதகத்தை முற்றிலுமா மாத்தக்கூடியது. சோ நம்ம சுருக்கமா சொல்றதே, எத்தனை கிரகங்கள் 7ல இருந்தாலும் சரி, எவ்வளவு தீய கிரகங்கள் இருந்தாலும் சரி, எப்படி பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கான்சியஸ்னஸ் மூலமா, மெச்சூரிட்டி மூலமா, பாசிட்டிவிட்டி மூலமா அப்படியான நெகட்டிவிட்டியை ஈர்க்காத வாழ்க்கைய வாழ முடியும். அப்படி வாழ்றது மூலமா அப்படியான சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில வராமையே தடுத்துக்க முடியும். சோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன், எல்லா கர்மாவுக்கும், எல்லா ஜாதக அமைப்புக்கும், எல்லா கிரக அமைப்புக்குமே சொல்யூஷன் எது அப்படின்னா நம்ம முன்வைக்கிற அந்த 4 விஷயங்கள் தான். இதை பின்பற்றிட்டாலே மேக்சிமம் உங்களோட ஜாதகத்துல இருக்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கை நடக்காது, டைவர்ட் ஆயிடும் அல்லது டைவர்ட் பண்ணும். உங்க ஜாதகத்துல இருக்க மாதிரியான கிரகங்களுக்கு ஏத்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத டைவர்ட் பண்ணிரும், டைலூட் பண்ணிடும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம எந்த அளவு எந்த விஷயத்த நமக்குள்ள அலோவ் பண்றோமோ அந்த அளவு அந்த விஷயம் நமக்குள்ள வேலை செய்யும். கான்சியஸ்னஸையும், விடுதலை உணர்வையும், மெச்சூரிட்டியையும் நமக்குள்ள அலோவ் பண்ணா, அப்படியான நபரா நம்ம மாறினா, எப்படியான கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படியான சூழல் வந்தாலும் சரி, அதுல திருப்தியா, அரவணைப்போட, இறையர்களோட வாழ முடியும். இப்படியெல்லாம் பல பேர் வாழ்ந்திருக்காங்க. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு பக்குவமான மனிதனா வாழ்றது மூலயமா ஹாரோஸ்கோப்பை மாற்ற முடியும், 7ஆம் இடத்தோட பலன்களை மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ அப்படி நீங்க வெறும் ஜாதகத்தை மட்டுமே அலோவ் பண்ணாம உங்க கான்சியஸ்னஸையும் உங்க ஜாதகத்துக்குள்ள அலோவ் பண்ணுங்க. அது ஒரு பாசிபிலிட்டி, இயற்கை கொடுத்த பாசிபிலிட்டி. அதுவும் ரொம்ப வலிமையா வேலை செய்யும். அதை வேலை செய்ய விடுங்க. ஹாரோஸ்கோப் எப்படி மாறுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி உணர்ந்து பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், இந்த மாதிரி உங்க ஹாரோஸ்கோப்பையே ரீப்ரோகிராம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், பாசிட்டிவா எப்படி கொண்டு போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவாக வேலை, தொழில், எக்கனாமிக், கரியர் லைஃப் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.